கும்ப ராசிக்கு இந்த 2026 எப்படி அமைகிறது? MS ராமலிங்கம் ஐயாவிடமிருந்து தொடங்கலாம். ஆமாம், 2026 கும்பத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு ஒரு வேகமான ஆண்டாக இருக்கும். அதாவது கும்பம்னாலே சோம்பேறிகள், சுகவாசிகள், சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க, தூங்கிட்டு சாப்பிடுவாங்க, இப்படிங்கிற ஒரு பழக்கம் அதில் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் கூட இந்த வருடத்தில் ஒரு வேகம் இருப்பதை பார்க்கலாம். காரணம், அதிலும் 2வது பாகம் என்று சொல்லக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவங்களை கையில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேகமாக உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சுவடுகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளுகிற அளவிற்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ உங்கள் கேள்வி என்னவாக இருக்குன்னா, என்ன சார் 7.5 சனியில் கூட இவ்வளோ நடக்குமான்னு கேட்பீங்க. ராசிநாதனே 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், தப்பு ஒன்றும் கிடையாது. அதிலும் குறிப்பாக 30 வயதுகளுக்கு மேம்பட்டவர்களுக்குத்தான் பொருளாதாரமே தேவைப்படும். 30 வயசுக்கு கீழே உள்ள விளையாட்டுத்தனமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆக 30 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த 7.5 சனி 2வது சுற்றாக நிச்சயமாக இருக்கும். உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அனைத்து செய்திகளையும் கொடுக்கக்கூடியவராக இந்த 7.5 சனி பகவான் இருப்பார். குறிப்பாக குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை, புதிய கல்யாண வாழ்க்கை, வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், இதெல்லாமே வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து முதல் 6 மாதங்களுக்குள் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார், ராசியில் ராகு இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா வந்துருச்சு, இன்றைக்கி நம்ம இந்த மாதம் சிறப்பாக பண்ணிட்டோம் இப்படிங்கிற மமதையை கையில் வைத்து கொள்ள வேண்டாம். இயல்பாக உழைக்கின்ற உழைப்பை தொடர வேண்டும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக உதவியும் கிடைக்கும், சிக்கலும் வரக்கூடியதாக இருக்கும். உதவியை பெற்றுக்கொள்ளலாமே தவிர சிக்கலை தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பரிபாலன வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போது, நோ டவுட். நன்றிங்க ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு எப்படி அமைது இந்த வருடம்? கண்டிப்பாக நல்லா அமைச்சுக்கணும். இவங்க 2026 சேலஞ்சிங் இயர் தான். சிம்மத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் கும்பத்துக்கும். ஸோ என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனோபாவம் வேணும். ஏன்னா என் ராசிக்கு இப்படி சொல்லிட்டாங்களே, மற்ற ராசிக்கெலாம் நல்லா இருக்கே அப்படிங்கிறது இல்லாமல் பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும். கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முதல்ல எல்லாரையும் நம்புறதை நிறுத்துங்க. இந்த வருடம் உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் இப்போ எல்லார்கிட்டேயும் ஒரு சஜஷன் கேட்குறது. ஸோ உங்களினுடைய தேவைகள் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை டிசைட் பண்ணிங்கன்னா இந்த இயர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது அடுத்தது சதயம் நட்சத்திரக்காரர்கள். இவங்க கொஞ்சம் அவிட்டத்தை விட கொஞ்சம் புத்திசாலிகள், தன்னம்பிக்கை உடையவர்கள். இந்த தன்னம்பிக்கையில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்லாக் இருக்கும், நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு எப்போ ஒரு டெசிஷன் எடுத்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு செதறுக்காய் போட்டுட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதுலேயே நீங்கள் சக்சீட் ஆகிடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த வருடத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் திருமண யோகமும் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் பட்டுருங்க, இருக்கிறத கூட விற்றுட்டு ஏதாவது ஒன்று வாங்குங்க. அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம். உங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கடன் பட்டுட்டீங்க, உங்கள் லேபர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம உடல் ரீதியாக ஒரு உழைப்பை அதிகமாக கொடுக்கறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வைத்து கொண்டால் இந்த வருடத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ எந்த பெயர்ச்சிகள் வந்தாலும் கும்பராசிக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்க போகுது. ராகு பகவான் வருடம் பூராவும் உங்கள் ராசியில் இருக்க போகிறாரு. 2ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்க போகிறாரு. ஸோ இந்த கிரகங்கள் நமக்கு வருடம் முழுவதும் இருக்க போகுது அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற செயல்கள் எதுவாக செய்தாலும் அதில் தோல்வி என்பது வராது. மிக்க நன்றிம்மா. நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், கும்பத்திற்கு 2026 எப்படி அமையுது? கும்பத்தை பற்றி சொல்லும்போது நம்ம வாஸ்து சமாட்டையா அருமையாக சொன்னார். சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க அப்படிங்கிறார். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அது. இந்த ஆண்டு இவர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது நல்ல தனம் தருவார். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த சனி பகவான் எல்லாரும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். நல்ல தன வசதியை அவர் தருவார். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்கள் ஏன் கவனமாக இருக்கணும்னு நம்ம பெரியவர்களெல்லாம் இங்கே எடுத்து சொல்கிறாங்க, அன்னபூரணி அம்மாலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் குரு சண்டாள யோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு ராசியில் ராகு, 5ஆம் இடத்துல குரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லதை செய்தீங்கன்னா நல்லதை அறுவடை பண்ணலாம், கெட்டதை செய்தால் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்களே நீங்கள். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் இவர்கள் பாசிட்டிவாக செயல்படணும், எண்ணங்களே பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயங்களாக நினைங்க. ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும்னா,
ஒரு மாயாஜால வித்தையை காட்டும். ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யதார்த்த வாழ்க்கையை புரிஞ்சு நடக்கணும். வானத்தில் பறக்கிறதா கனவு காணக்கூடாது. பூமியில் தான் வாழணும். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும். பொருளாதாரம் முற்பாதையில் உயரும். இரண்டாவது விஷயம், இவர்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயம் கூடி வரும். கல்யாணம் ஆகாத கும்பராசிக்காரர்களுக்கு முற்பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கல்யாணம் ஆக போகுது இந்த ஆண்டு, அந்த செய்தி வரும். பலருக்கு அரசு வேலை கிடைக்கும். அதுபோக இவங்களுக்கு அரசாங்க துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும். இவர்கள் அதீத கற்பனை செய்து கொள்ளாமல், நான் முதல்ல சொன்ன மாதிரி யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நல்ல வெற்றிகள் வரும். யாரை வழிபட்டால் நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயில்களெல்லாம் விடக்கூடாது. ஆமாம், நம்ம உதாரண ஜோதிடரை பிடிச்சிக்கணும். எனக்கு கும்பகோணத்தில் உள்ள கோயிலெலாம் காட்டுங்க அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போய் எல்லா கோயிலும் பார்த்துடணும். அப்போ ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அதை போக இவர்கள் இந்த ஆண்டு இந்த கோயில்களில் ஹோமங்கள் நடக்கும் பாருங்க, அந்த ஹோமங்களுக்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு குடங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிடிச்சின்னு போகிறதுக்குரிய குடம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இவர்களுக்கு அது வாழ்வியல் பரிகாரமாக அமைந்து பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். மிக்க நன்றி. உதாரண ஜோதிடர் தான் இப்போ சொல்ல போகிறாங்க. அடுத்து கும்பத்திற்கு இந்த 2026 எப்படி அமைதுங்க ஐயா? கும்பராசி என்பர்களுக்கு ஆசை அடக்கிட தெரிஞ்சால் எல்லாம் காலடியில் கிடக்கும். இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க, அதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அம்மா சொன்னாங்க இந்த ஆண்டு எப்படி இருக்கும், கேட்கும்போது ஃபஸ்ட்டு வார்த்தையை அமைச்சிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் நீங்கள் செய்யணும். எதனாலன்னா, இப்போ நம்ம ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை எப்படி எடுத்துக்கலான்னா, நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்களோ, நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எங்கே இருந்தாரோ அதற்கான பலன் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் ராசியான விஷயம், லக்கு யாருக்கெல்லாம் இருக்க போகுது, யாருக்கெல்லாம் இந்த வருஷம் ராசியாக இருக்க போகுது அப்படின்ற பலனை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அதிர்ஷ்டம், அந்த ராசின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் அமைச்சிக்கணும். ஐயா ஒரு விஷயம் சொன்னார், அது ரொம்ப சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்கும், பாடமாக இருக்கும். இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 30 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக ஒன்றும் போட்டு அழட்டிக்காதீங்க. உங்களுக்கு பணம்லாம் அவ்வளோ தேவை கிடையாது. அதுக்கப்புறம் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய காலம் இருக்குது. அப்போது 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் பணம் தேவை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போது 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. மேக் இட் சிம்பிள். எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க. என்ன நடக்குதோ கோ அந்த ஃப்ளோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் தேவையில்லாத மனக்கவலை இல்லாத ஆண்டாக இருக்கும். ஏன்னா 7ல் கேது இருக்கு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நடக்காமல் மனசு தளர்ந்து போய் அப்படியே உட்காந்து அப்புறம் யாரோ ஒருத்தர் உங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி திருப்பி நீங்கள் எந்திரிச்சு வரணும். நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் அதை நீங்கள் தவிர்க்கலாம். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கான பலன் என்னன்னு சொன்னால், நீங்கள் எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி போக போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு பேராசிரியர் அண்ணா ஒரு சொன்னார், நல்லதை விதைச்சா நல்லதை அடையணும் அப்படின்னு நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லலை. ஏன்னா அவர் ஒரு பேராசிரியர், மாணவர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் போகக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கார். அப்படியாக நீங்கள் எங்கே நெகட்டிவான விஷயம் பேசப்படுகிறதோ நடக்கிறதோ அந்த இடத்த அப்படியே நீங்கள் கடந்து போயிடணும். அப்படி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த கோபுர கலசம்னு சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் ரொம்ப மெச்சூர்டு, அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு நல்ல நிலையை நோக்கி போகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மிக்க நன்றி.